வணக்கம். அவர் திங்கிங் இஸ் அவர் லைஃப். திங்க் பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி செலுத்துங்கள். நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை. எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள். ஏளனமாக நினைக்காதே. பங்களா முக்கில் இருந்தது கிளி கூண்டு. அதில் வண்ணக்கிளி ஒன்று அடைபட்டு இருந்தது. கூண்டுக்குள் சுவையான உணவுகள் இருந்தன. கிண்ணத்தில் தண்ணீரும் நிரம்பி இருந்தது. அருகில் அழகிய ஊஞ்சல் போடப்பட்டிருந்தது. அதில் ஆடிய கிளி தன்னை அழகு என எண்ணி கர்வம் கொண்டிருந்தது. பங்களா அருகே ஒரு வேப்ப மரம் இருந்தது. அதில் கூடு கட்டி குஞ்சுகளுடன் வாழ்ந்தது காகம். கூண்டுக்குள் அடைபட்டிருந்த கிளிக்கு காகத்தை பிடிக்காது. அதன் நிறத்தை சுட்டிக்காட்டி ஏளனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தது. அன்று விலங்கு மற்றும் பறவைகள் ஆதார் கார்டு பெற புகைப்படம் எடுக்க புறப்பட்டனர். அதற்காக பவுடர் பூசியிருந்தது காகம். அதிவேகத்துடன் வந்ததால் வியர்வை பெருகி அதில் கரைந்தது பவுடர். காகத்தின் உடலில் திட்டு திட்டாக படிந்திருந்தது பவுடர். அதை கண்டதும் கிளி, உன்னை கண்டால் எல்லோரும் முகம் சுளிக்கின்றார்கள். உன் நிறம் அப்படிப்பட்டது. கடலை மாவில் விழுந்த கரப்பான் போல பவுடர் பூச்சி வேற தேவையா? என்னை பார், பச்சை நிறத்தில் சிவந்த மூக்குடன் எவ்வளவு அழகாக உள்ளேன் என பெருமை பேசியது கிளி. இதை கேட்டு மனம் வருந்தியது காகம். ஆனால் மனம் தளரவில்லை. நம்பிக்கையுடன் செயல்பட்டது. கூண்டில் அடைபட்டிருக்கும் கிளிக்கு தக்க பாடம் புகட்ட எண்ணியது. அன்று கிளி கூண்டு அருகே வந்தது. அழகாக இருந்து என்ன பயன்? உன்னால் ஆதார் கார்டு பெற கூட முடியவில்லை. என்னை பார், விருப்பம் போல் பறக்கிறேன். ஆதார் கார்டு வாங்கி என் இருப்பு நிலைநாட்டி உள்ளேன் என்றது காகம். சிறிது நேரத்தில் விலங்குகளின் ஆதார் அட்டையை சரிபார்க்கும் அதிகாரியாக குள்ளநரி வந்தது. அது காகத்தின் ஆதார் கார்டை சரிபார்த்து பாராட்டியது. கூண்டில் இருந்த கிளியிடம் ஆதார் கார்டு இருக்கிறதா என்று கேட்டது. புரியாமல் திரு திரு என விழித்தது கிளி. விரைவில் ஆதார் பதிவு செய்துவிட வேண்டும் என அறிவுறுத்தி நகர்ந்தது குள்ளநரி. அழகாய் இருந்து என்ன பயன்? கூண்டில் அடைபட்டு அடிமையாக வாழ்கிறேன். சுதந்திரமாக வாழும் காகத்தை கேலி பேசியது தவறு என வருந்தி கிளி மனம் தெளிந்து திருந்தியது. நன்றி. வாழ்க நலமுடன் வளமுடன்.